ஹலோ எவ்ரிஒன், நியூ சிலபஸ் படி அயற்சொல் அதுக்கான தமிழ் சொல் என்னென்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அங்கத்தினர் அப்படின்னா உறுப்பினர், சரிங்களா? அங்கத்தினர் உறுப்பினர். அதிகாரி அப்படின்னா அலுவலர். அதிபர் அப்படின்னா தலைவர். அந்நியர் அயலார். அபிஷேகம் நீராட்டு திருமுழுக்கு. அபூர்வம் அப்படின்னா புதுமை. அலங்காரம் ஒப்பனை. அனுமதினா இசைவு. ஆபத்துனா இடர். ஆராதனை வழிபாடு. ஆசீர்வாதம்னா வாழ்த்து. லஞ்சம் கையூட்டு. லாபம்னா வருவாய். உத்தரவு அப்படின்னா ஆணை. உத்தியோகம்னா பணி அலுவல், சரிங்களா? உத்தியோகம்னா பணி அலுவல். உபயோகம் பயன். கிராமம் அப்படின்னா சிற்றூர். குமாரன் அப்படின்னா மகன். சாவினா திறவுகோல். நஷ்டம்னா இழப்பு. நாஸ்டானா சிற்றுண்டி. நெக்ஸ்ட் ஒன், பாக்கினா நிலுவை. கஜானானா கருவூலம். விஞ்ஞானம்னா அறிவியல். ஜனங்கள் அப்படின்னா மக்கள். நிபுணர்னா வல்லுனர். ஹாஸ்பிட்டல்னா மருத்துவம். டீ ஸ்டால்னா தேநீர் கடை. பஸ் ஸ்டாண்டுனா பேருந்து நிலையம். போஸ்ட் ஆஃபீஸ்னா அஞ்சலகம். வாடகைனா குடிக்கூலி. மாதம்னா திங்கள். போலீஸ்னா காவலர், சரிங்களா? நிச்சயம்னா உறுதி. உத்தரவாதம்னா உறுதி. சந்தோஷம் மகிழ்ச்சி. சம்பளம் ஊதியம். ஞாபகம்னா நினைவு. வருடம்னா ஆண்டு. தேசம்னா நாடு. வித்தியாசம்னா வேறுபாடு. உற்சாகம்னா பூரிப்பு. விசானா நுழைவு இசைவு. நெக்ஸ்ட்டு, பாஸ்போர்ட் அப்படின்னா கடவுச்சீட்டு. கம்பெனினா நிறுவனம். பத்திரிக்கைனா நாளிதழ். கோரிக்கைனா வேண்டுதல். யுகம்னா ஊழி. ராச்சியம் அப்படின்னா மாநிலம் நாடு. சரித்திரம்னா வரலாறு. முக்கியத்துவம்னா முதன்மை. சொந்தம் அப்படின்னா உறவு. சமீபம் அப்படின்னா அருகில் அண்மை. தருணம்னா உரிய வேலை. பந்துனா உறவினர். நெக்ஸ்ட்டு, அலங்காரம் அப்படின்னா ஒப்பனை. லட்சணம்னா அழகு. அனுபவம்னா பட்டறிவு. நட்சத்திரம்னா விண்மீன். ஜனங்கள்னா மக்கள். பௌத்திரன்னா பெயரன். நமஸ்காரம்னா வணக்கம். ஆசீர்வதித்தல் அப்படின்னா வாழ்த்துதல். சம்பிரதாயம்னா மரபு. ஜாஸ்தினா மிகுதி, சரிங்களா? நெக்ஸ்ட்டு, விஷயம் அப்படின்னா செய்தி. நாஸ்டானா சிற்றுண்டி. ஜெம்ம நட்சத்திரம் அப்படின்னா பிறந்த நாள். சிரஞ்சீவி அப்படின்னா திருநிறை செல்வன். கும்பாபிஷேகம் குடமுழுக்கு. ஐதீகம்னா உலக வழக்கு. இருதயம் நெஞ்சகம். ஆஸ்தி அப்படின்னா சொத்து. உபசரித்தல் விருந்தோம்பல். சிபாரிசுனா பரிந்துரை. தினசரினா நாள்தோறும். சமஸ்காரம் வணக்கம். சாஷ்டாங்கமாக அப்படின்னா நெஞ்சான் கிடையாக. பொக்கிஷம் செல்வம். ஜாஸ்தினா மிகுதி அதிகம் அந்த மாதிரி வரும். விஸ்தாரம்னா பெரும் பரப்பு. விவாதம்னா உரையாடல். ஒஞ்சி அப்படின்னா ஒன்று. யதார்த்தம்னா இயல்பு. நீவுனா நீ. மாஸ்க் அப்படின்னா முகக்கவசம். உபதேசங்கள் அப்படின்னா அறிவுரை. வெதர்னா வானிலை. சரித்திரம் அப்படின்னா வரலாறு.
வெதர்னா வானிலை, அப்போ கிளைமேட்னா என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வெதர்னா வானிலை, எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அப்போ கிளைமேட் அப்படின்னா அதுக்கு என்ன ஆன்சர்னு கமெண்ட் பண்ணுங்கள். நாயு அப்படின்னா நாவாய், டிஜிட்டல் அப்படின்னா மின்னணு மையம், ஜங்கிள் அப்படின்னா காடு, காமர்ஸ் மின்னணு வணிகம், சிப்ஸ்னா சில்லுகள், கரன்சி நோட் பணத்தாள், பேங்க்னா வங்கி, செக்குனா காசோலை, ஆச்சரியம் அப்படின்னா வியப்பு, எஸ்கலேட்டர் அப்படின்னா மின்படிக்கட்டு, டிமாண்ட் டிராஃப்ட் அப்படின்னா வரைவோலை, டெபிட் கார்டு பற்று அட்டை, கிரெடிட் கார்டு கடன் அட்டை, சிங்காரம்னா அழகு, ரெடிமேட் ட்ரெஸ் அப்படின்னா ஆயத்த ஆடை, கோல்டுனா தங்கம், பிஸ்கட்னா கட்டி, இல்லை கோல்டு பிஸ்கட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க, எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. கோல்டு பிஸ்கட்னா தங்க கட்டி, டென்ஷன் அப்படின்னா மன அழுத்தம், டெரக்கோட்டா அப்படின்னா சுடுமண் சிற்பக்கலை, ருசினா சுவை, ப்ரௌசர்னா உலாவி, கிளாசிக்கல் லிட்ரேச்சர் அப்படின்னா செவ்விலக்கியம், டெலிகேட் அப்படின்னா பேராளர், இதுவும் எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. டெலிகேட் அப்படின்னா பேராளர். வெதர்னா அதுக்கும் நீங்கள் கமெண்டில் ஆன்சர் பண்ணுங்கள். கிளைமேட் இதுக்கும் கமெண்டில் ஆன்சர் பண்ணுங்கள்.